டிப்ஸ் நம்பர் 5 என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைகளுடைய ஸ்கர்ட் அதாவது யூனிஃபார்ம்லாம் இருக்கு இல்லைங்களா? பழைய யூனிஃபார்ம் வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அந்த யூனிஃபார்முடைய ஸ்கர்ட் தான் எடுத்திருக்கேன். யூனிஃபார்முடைய அந்த ஸ்கர்ட்ல பாட்டம்ல எப்பவுமே இந்த மாதிரி நல்லா அகலமா பட்டையா வந்து பார்த்தீங்கன்னா மடிச்சு தச்சிருப்பாங்க. ஸோ அந்த போர்ஷனை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்க இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்தா போதும். கட் பண்ணி எடுத்துட்டு இதை நான் எப்படி க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டணும் அந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மடிச்சு விட்டு தச்சிருக்கிறதால உள்ள வந்து ஓப்பன் வந்து இருக்குங்க. ஸோ அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. சூப்பரா பாருங்க. இப்போ நான் எப்படி ஃபோல்ட் பண்ணணும் அந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதை ஒட்டி எடுக்க போறோம். ஒட்டுறதுக்கு முன்னாடி அந்த ஸ்கர்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹூக் போர்ஷன் இருக்கு இல்லைங்களா? இந்த கொக்கி இருக்கக்கூடிய அந்த பகுதிகளை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த கொக்கியையும் கட் பண்ணிக்கணும். அந்த கொக்கி மாற்றத்துக்கு கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா? அந்த போர்ஷனையும் கட் பண்ணிக்கணுங்க. பாருங்க நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி தனியாக எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி முடிச்ச பிறகு எப்படி ஒட்டுறது அப்படின்னு பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பட்டையை கட் பண்ணி வச்சுக்கோங்க. நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுட்டு அந்த கிளாத்தை நான் க்ளூ அப்ளை பண்ணி ரெண்டாக மடிச்சு விட போகிறேன். மடிக்கும்போது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்க மாதிரி மடிக்கக்கூடாது. ஒரு சைடு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி விட்டுட்டு கிளாத்தை வந்து மடிச்சு ஒட்டி விட்டுருங்க. அடுத்தது அந்த கொக்கியை வந்து பார்த்தீங்கன்னா டாப்பில் இருக்கக்கூடிய அந்த கிளாத்தில் ஒட்டிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஒட்டணும் இல்லைங்களா? அந்த கிளாத்தில் அந்த கொக்கி மாற்ற போர்ஷனை க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுருங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுடைய சூப்பரான கியூட்டான சிம்பிளான பவுச் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த பவுச்சில் நீங்கள் உங்களுக்கு தேவையான பொருட்களை வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க. நான் வந்து எதுக்காக யூஸ் பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க ஸ்கூலுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ட் ஒர்க்லாம் பண்ணுறதுக்கு சிசர் அதுக்கப்புறம் ஃபெவிகால்லாம் கொண்டு போவாங்க. அப்படி கொண்டு போகும்போது பேக்ல அப்படியே டேரக்டாக வச்சு எடுத்துட்டு போகிறதால அது அப்படியே பேக்ல கொட்டிக்கும். ஃபெவிகால்லாம் புக்ஸ் எல்லாம் பூசி ரொம்ப கஜன் பண்ணி எடுத்துட்டு வருவாங்க. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி குட்டியாக ஒரு பவுச் ரெடி பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா அதில் சிசரையும் ஃபெவிகாலையும் வச்சுப்பாங்க. ஸோ ரொம்ப சேஃபாக இருக்கும், ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருக்குங்க. அவங்க யூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப விரும்பியும் யூஸ் பண்ணுவாங்க. 2 லேயர் வந்து இதில் ஓப்பன் இருக்கும். பாருங்க 2 போர்ஷன் இருக்கும். ஸோ 2 போர்ஷனில் ஒரு போர்ஷனில் சிசரையும் இன்னொரு போர்ஷனில் நம்ம ஃபெவிகாலையும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். கேஷ் கூட இதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்பவே சேஃபாக இருக்கும் குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு. தேவைப்பட ட்ரை பண்ணி பாருங்க.